ஹல்லேலூயா. இன்றைய மனப்பாட வசனம் மல்கியா 3:1. இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய், வழியே ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ, வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை எளிதாக மனப்பாடம் செய்ய, வசனத்தை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் பல முறை சொல்லுங்கள். இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய், வழியே ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ, வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமான மல்கியா, துத்தனாகிய யோவான் ஸ்நானகனின் வருகையையும் மேசியா இயேசுவின் வருகையையும் இந்த வசனத்தில் தீர்க்கதரிசனமாகச் சொல்லப்படுகிறது. மேசியா வருவார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்பே சொன்னாலும், அவர் வந்தபோது மக்கள் அவரை அறியவில்லை. தேவன் தமது அன்பான ஜனங்களைச் சேர்த்துக் கொள்ள மீண்டும் வருவார் என்று வாக்கு தந்திருக்கிறார். இப்போது நாம் இறுதிக்கால அடையாளங்களை பார்க்கிறோம். நம்முடைய இரட்சகரைச் சந்திக்க தயாராக இருக்கிறோமா? இல்லை, சும்மா இருக்கிறோமா? 1 தெசலோனிக்கேயர் 4:16 மற்றும் 17 விவரிக்கப்பட்டுள்ளபடி அவருடைய 2ஆம் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய்த் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேனென்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கித் தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிலிப்பியர் 3:12 முதல் 15 வரை. இதில் பவுல் அப்போஸ்தலன் பரம அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ நம்மை ஊக்குவிக்கிறார்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியஞ்செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:12 மற்றும் 13. மாரநாதா, இயேசு வருகிறார். இன்னொரு வசனத்துடன் நாளை சந்திப்போம். ஆமென்.